ஓம் நம சிவாய. இப்போ லீலையினுடைய பரமார்த்த நிலையில் அந்த ஓசையை பற்றி நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். பாணப்பட்டர், காளிதாசர் முதலிய காவியங்களினுடைய இலக்கியங்களில் லட்சியமாக ஏற்றுண்டு காவியாலங்கார சாஸ்திரம் அப்படின்னு இலக்கண நூல்கள் வந்தது. சப்தாலங்காரம், அர்த்தாலங்காரம்னு வகைப்படுத்தி இலக்கணங்கள் ஏற்பட்டது. இதுக்கு சாகித்ய சாஸ்திரம்னு பெயரிடப்பட்டிருக்கு. அந்த சாஸ்திரத்தில் முக்கியமான நூல் ஆனந்தவர்தனர் எழுதின துவன்யாலோகம் அப்படின்ற நூல். இதில் இந்த காவியத்தினுடைய ஆத்மா கோவில் கண்டாமணியின் ஓசையாகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ கண்டமணியை அடிக்கிறோம்னா அது உடனே உயர்தில்லை, அலையாக நாலா பக்கமும் பரவுறது இல்லையா? அதுபோல் மகா காவியங்களில் ஸ்லோகங்களுக்கு அப்பாற்பட்ட அவ சொல்ல முடியாத ஒரு துவனி தனிச்ச இன்பத்தை தருது. உதாரணமாக காளிதாசர் குமார சம்பவத்தில் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறார். பரமேஸ்வரன் தனக்கு பெண்ணை தருமாறு ஹிமவானுக்கு 7 ரிஷிகளை அனுப்பி வைக்கிறார் தூது. அந்த ரிஷிகள் ஹிமாலயம் போய் ஹிமவானை சந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் கன்னிகையாம் பார்வதியும் தகப்பனார்களை நிற்கிறாங்க. ரிஷிகள் சொன்ன செய்தி அவளுடைய காதில் விழருது. அவள் என்ன செஞ்சா? சாதாரண பிறவியாக இருந்தால் வெக்கப்பட்டு ஓடிடுவா இல்லையா? சாதாரண கவியாக இருந்தால் காளிதாசனும் வெக்கப்பட்டு ஓடிட்டான்னு எழுதிடுவா. ஆனால் இங்கே கவி கன்னிகை 2 பேருமே சாதாரணமானவா இல்லை. சொல்ல முனையிற காளிதாசனும் சாதாரணமானவர் இல்லை. அந்த சொல்லப்பட்ட பார்வதி தேவியும் சாதாரணமானவ இல்லை. அந்த பராசக்தி என்ன பண்ணினா? லீலாக மல பத்ராணி கணய மாச பார்வதி அப்படின்னு சொல்லப்படுறப்ப அவளுடைய கையில் ஒரு மலர்ந்த தாமரை இருந்து அதனுடைய இதழ்களில் 1, 2ன்னு எண்ணிண்டு இருந்தா. தான் வெக்கத்தை வெளிப்படையாக காட்டாமல் காதில் விழாதது போல் தாமரை இதழை எண்ணின்னு இருந்தா தேவி. கவி சொல்ல வந்த விஷயம் தாமரை இதழ்களை என்றதில்லை. பண்பு மிகுந்த ஒரு கன்னிப்பெண் தன் வெக்கத்தையும் மடமையும் எவ்வளவு நாசூக்கா மறைச்சுண்டான்னு சிக்கர்களுடைய உள்ளத்தினுடைய பார்வதியினுடைய மனப்பாங்க ரசிக்கிறது போல சொல்கிறார் இங்கே கவி. அடுத்து 8வது ஸ்லோகம். சாகித்ய வித்யா ஜயகண்டயைவ சம்பேதயந்தே கவயோ சசாம்சி யதா யதாஸ்யாம் துவனிருஜ்ஜிஹ்யூதே ததா ததா சார்ஹதி மூல்யபேதான். அப்போ முன்ன ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனை நாதாத்மகன்னு சொன்னான். நாதம்னா தொடர்ற ஓசை. சிதம்பரம், மதுரை, திருவாரூர் சிவாலயங்களில் கண்டாநாதம் மணி ஓசை புகழ்பெற்றது. அந்த நாத ஓசை பலகாத தூரத்துக்கு அப்பால் கேட்கக்கூடியது. இந்த ஸ்லோகத்தில் சாகித்ய வித்யாஜ கண்டாமணின்னு சொல்கிறா. சாகித்யம்னாக்கா தனிப்பட்ட வஸ்துக்களின் கூட்டு. அப்போ பாவ சாகித்யம்னு இது சொல்லப்படுறது. கூட்டு சேர்ந்த சொல் அப்படின்னு பொருளாருது. அப்போ மகாகவிகள் அழித்த பொக்கிஷத்தில் ஆலயமணியின் ஓசை எவ்வளவு தூரம் கேட்குறதோ அவ்வளவு தூரம் அதுக்கு பெருமையும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.